ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்ச பலம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்று உட்காந்துருக்கிறது யோகம் தானாக? கண்டிப்பாக யோகம் கிடையாது. அவர் தனித்து நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட பிரச்சனைகள் கிடையாது. அது ராகு சூரியன் புதனோடு சேர்ந்து நீச்சம் பெற்று உட்காந்துருக்கிறது விசேஷம் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாத காலகட்டத்தில் தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல வரேங்க. இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது விதிங்க. அப்போ புதன்ற ஒரு காரகத்துவம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா இளம் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம்ன்று சொல்லலாம். அப்போ கன்னிராசி கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு விதிங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். உங்கள் மேலே அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனைகள் உங்களை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் ராகுவுடன் சேரக்கூடிய காலகட்டத்தில் கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் சந்திக்கணும்னு விதிங்க. எந்த காரகத்துவம் பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் கொஞ்சம் நெருங்கி நட்பு வட்டாரத்தை பழகிறத தவிர்த்துக்கணும். இரவு நேர காலகட்டத்தில் யார்கிட்டையும் அதிகமான நட்பு வட்டாரங்கள் செய்யக்கூடாது. இரவு நேர பணிகளை துறந்துறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த நேர காலகட்டத்தில் எல்லா ஃபீல்ட்லையும் இரவு நேர பணிகளுக்கு பெண்களையும் அமர்த்தப்படுறாங்க. ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் நான் இரவு நேர வேலைகளுக்கு வர விரும்பலை அப்படின்றது தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா ராகு பகவானுக்கு இரவு நேரம் தான் வலிமையான நேரம் அப்படின்றதுங்க. இந்த மாத காலகட்டத்தில் ராகுவுடன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையான காலகட்டங்களாக இருக்கும். இதுலேயும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நீச்சம் பெற்று உட்காந்துருக்கனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த ஒரு மாத காலகட்டம் உங்களோட பிரச்சனைகள் விலகி வரணும். உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டிய அமைப்புகள் இந்த நேர காலகட்டத்தை சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இதே வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியானது நடக்க இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு பிறகு பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஏப்ரல் 30ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த கன்னிராசி அன்பர்கள்லாம் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. ஏன் என்ன காரணம் எடுத்த உடனே இந்த அளவுக்கு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்கா புதனோட ராகு சம்மந்தப்படுறாருங்க. அந்த இடத்துல சூரியன் ராஜகிரகமான சூரியன் சம்மந்தப்படுதுங்க. அப்போ உயர்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட தன்மானத்தை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும். முக்கியமாக தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த நிகழ்வுகள் படிப்படியாக தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் மட்டும் கவனமாக இருங்க. அதே போல கணவன் மனைவி உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த நேரத்தை விட்டு கொடுத்து போகிறது நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகுவோட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகாமல் இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் வாயில்படி சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குன்றுவிதிங்க. அதே போல் 6ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கனால எங்கே சுற்றி வந்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் தடைக்கு பின்னர் வெற்றி ஏற்படும் விதிங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வெல்லக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை படைக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்கும் விதிங்க. அதனால் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது தான் இந்த மாத காலகட்டம். இந்த மாதத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்ய வேண்டாம். அஷ்டமஸ்தானத்திலையும் குரு பகவான் உட்கார்ந்துருக்கனால நட்டம் அவமான விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்க. இந்த மாத காலகட்டத்தில் அனைத்து கிரகமே உங்க ராசிக்கு 6, 7, 8ஆம் இடங்களில் தொடர்பு வருதுங்க. 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடமான திருமணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். 8ஆம் இடமான வண்டி வாகன தடைகள், நட்டம், அவமான விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ எந்த இடத்துலையும் இந்த நேர காலகட்டங்கள் வலிமை இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுறதுனால கன்னிராசி என்பர்கள் உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்றதா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். இந்த மாதத்தின் கரணநாதன் வழிபாடு செய்வதன் வழியாக மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும்
விலகுன்றது விதி சொல்லலான்ற விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாதத்தின் கரணநாதனானது செவ்வாய் பகவான் வரதுனால பவகரணமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தின் கரணநாதனான லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அப்போ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தினாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் எல்லாம் தோஷங்கள் கிடையாது. இந்த நேர காலகட்டத்தில் கன்னிராசி அமர்கள் உயர்ந்த பதவி உயர்ந்த பொறுப்புகள் இருக்கவங்க பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறை சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சோதனை மிகுந்த காலகட்டங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றீங்க. உயர்ந்த அதிகாரிகளால் பணிச்சுமைகள் ஏற்படலாம். முக்கியமாக இந்த உயர்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பதவியின் சுமைகள் தாங்க முடியாமல் தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு கொண்டிருக்குதுங்க. அதனால் தெளிவாக சொல்ல வரேங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அல்லது இந்த மாத காலகட்டத்தில் தொடர்ச்சியாக விநாயகர் பெருமானுக்கு இந்த ஒரு மாதம் முழுக்கவே காலையில் 6:30 மணிலேருந்து காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார தொடர்ச்சியாக விநாயகர் பெருமானுக்கு விளக்கு போட்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும், எந்த விதத்தையும் தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடாது, மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடாது மட்டும் விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு போனீங்கன்னாக்கா பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மட்டும் கவனமாக இருங்க. இந்த ஒரு மாத காலம் புதிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. என்ன சார் ஒரு யோகமான பலன்கள் கூட சொல்லலை, ஆனால் அதை கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா எல்லா மாதமும் சொல்கிற மாதிரி ஒரு சில எல்லா விஷயங்களும் யோகங்கள் சொல்லக்கூடாதுன்ற விதிங்க. உண்மையாலும் சொல்ல வரங்க, ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்ட விதிகளோ அதை தெளிவாக சொல்லணும். இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது பலன் இல்லை. அதனால தான் தெளிவாக சொல்ல வரங்க, இந்த மாதம் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. எதிர்காலமான சீரும் சிறப்பாக இருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்குறது கண்டிப்பாக வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.